இப்போது மருதமலை கோயிலுக்கு நம்ம வந்துக்கிறோம். முருகர் கோயில் கோயம்புத்தூர். எல்லாம் நடக்க முடியாது, நடந்து போயின்னுக்கிறாங்கப்பா. ஆமாம், ரிட்டன் வந்து நிற்கிறாங்க. நடக்க முடியாது, நடந்து போய் நிற்கிறாங்க. பார்த்துக்கோங்க. மலை மேலே இந்த கோயிலுக்கு வந்து நல்லா பஸ் வசதி எல்லாமே இருக்குது. நடக்க முடியாதவங்களாம் அது மாதிரி ரோடு பாயிண்ட் இருக்குது, அதில் வரலாம். நடக்க முடியுதுங்க, இது மாதிரி போகலாம். ஆமாம், அவசியம் 1 கிலோமீட்டர் நடந்து போமாண்ணா. 1 கிலோமீட்டர் மேலே நடந்து உண்மையிலேவா? சரி, நம்ம வண்டியும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகிறதுன்னு தெரியல. அப்பா ஏன் முக்கி நடக்கிறான். நடறா தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ கண்டினியூ பண்ண, நான் குடிக்க காட்டி தண்ணி அப்படியே புஷ்ணி நட. தண்ணி பைப் இருக்குது, ஆனால் தண்ணியே வர மாட்டேங்குது. சரி, ரொம்ப ஒரு வழியாக கோயில் நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தொலைவு போகணும்னு தெரில. நாங்கள் போகலாம் கோயில் ரெண்டு வரையும். மழையை பாருங்கள். அப்பா பைப் மட்டும் தான் இருக்குது, ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது. காட்டிட்டு போ உங்களையும் நான். சாமி, ரிட்டர்ன் இறங்கும்போது சல்லுன்னு இறங்கிடலாம். வரதான் கஷ்டமாக இருக்குது. நடக்க முடியாதவங்களாம் பஸ்ஸு வருது, வண்டி வருது, ரோடு பாயிண்ட்லாம் இருக்குது, அதில் வந்துக்கலாம். நாங்கள் வீரப்பா வந்துட்டோம். இதோ அப்பா ஏகப்பட்ட மேடுப்பா. ஐயோ கோயில் அது நிர்வாகத்துறை, இது வந்து உழவர்துறை. அப்பா ஹாய் கைஸ். நடக்க முடியாதவங்களுக்கு அங்கே ரோடு பாருங்கள். கோயில் பக்கத்தில் ரோடே பிளான் பண்ணி வந்துருக்கு பாருங்க. கோயில் டச் பண்ணிட்டோம், ரோடு அதுக்கு நேராக இருக்குது. கோயிலுக்கு கொடுக்கும் வந்துட்டோம். கோயிலுக்கு ஒரு வழி வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பஸ் வரதுக்கு நல்லா அந்த பக்கம் ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க க்ளீனாக. நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறத இன்னும் அதுக்கு மேலே கோயிலுக்குதே. புரியல, தண்ணி கேட்க மாட்டேன். கழுவிட்டோம்.